வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா புதினா சாதம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தான் அப்படியே டைரெக்டாக பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணிட்டு இருக்கேன், அதை போட்டுடுறேன். 2 கிராம்பு, துளியூண்ட ஜீரகம். இதெல்லாம் நெய்யில் பொரிஞ்சால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நெய் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு பல்லு பூண்டு, துளியூண்டு இஞ்சி 2ஐயும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன், அதை போடுறேன். ஸ்லிட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சிம்மில் வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று போடுறேன். நான் இன்றைக்கி 200 கிராம் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். அதுக்குரிய அளவு சொல்கிறேன், அதுதான் பண்ண போகிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போது இதில் புதினா அரைக்கிறதுக்கு இதோடு சேர்த்து நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன், சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். இதோட நான் அழுத்தி ஒரு 2 பிடி புதினா நல்லா அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போ வெங்காயம் நல்லா நெய்யில் வதங்கிடுத்து. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு, நல்லா பெரிய கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் பட்டாணி போடுறேன். ஒரு நிமிஷம் பட்டாணி வதங்கட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது பார்ப்போம். இப்போ பட்டாணி நல்லா வதங்கிடுத்து. இப்போ என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி. வேறு எந்த மசாலாவும் போட வேண்டாம். தனியா பொடி, ஜீரா பொடியெலாம் போட வேண்டாம். அதெல்லாம் போட்டேன்னா உங்களுக்கு புலாவ் மாதிரி வாசனை வந்துடும். அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி. பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால அது காரம், அந்த காரமே போகும். இது ரைஸ் நான் 200 கிராம் நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை போடுறேன். அதை போட்டுட்டு மெதுவாக கிளறி கொடுத்துக்கணும். ஏன்னா ஊறின அரிசினால் உடஞ்சிரும். சாதாரண நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இதோட நல்லா புரட்டி விட்டுட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் வதங்கட்டும். அப்போ தான் உதிரியாக வரும். அதுக்கு தான் எப்போயுமே நீங்கள் உப்புமாலாம் பண்ணால் கூட, அரிசி உப்புமாலாம் பண்ணால் இந்த உப்புமா ரவையை கோதுமை ரவையோ அரிசி உப்புமா ரவையோ எதையும் எண்ணெயில் போட்டு பரட்டினேன்னா உதிரியாக வரும். அதுக்கு தான் இந்த ரைஸ் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து மிங்கிள் ஆகிடுது. இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கட்டு நல்லா அழுத்தி பிடிச்சல்னா கையில் 2 பிடி வரும், அந்த மாதிரி புதினா எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதோட கலந்தோம். கலரே சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா க்ரீன். இப்போ புதினா நல்லா குளிர் காலத்தில் உங்களுக்கு சீசன்னால் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி க்ரீனாக இருக்குது பாருங்க. இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுடலாம். இப்போது ஜலம் விடலாம். இப்போ நான் எப்படி ஜலம் விடணும்னு கேட்டேன்னா, இது நான் 200 கிராம் அரிசி எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அது சின்ன டம்ளரில் எனக்கு 2.5 டம்ளர் வந்தது. அதனால் 5 டம்ளர் விடணும். ஆனால் அரிசி ஊறினதுனால ஒரு 1/4 டம்ளர் குறைச்சிக்கோங்க. 2.5க்கு 5 விடணும். ஆனால் நான் 4.25 தான் அளந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். இதுக்குரிய உப்பை போட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் ஹையில் வச்சு விட்டணும். அவ்வளோதான். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஹையில் வச்சுட்டேன். இப்போ இது நல்லா கொதி ஹையில் வச்சு 3 விசில் விட்டால் போகிறோம். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ மூடிடுறேன். ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டால் போகிறோம். ஸ்டீம் வந்துட்டு விசில் போடுறேன். 3 விசில் ஆனவுடனே காமிக்கிறேன். 3 விசில் வந்துட்டு ஸ்டீம்லாம் போகட்டும், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கோசரம் இது பண்ண போகிறேன், காலிஃப்ளவர் ஃப்ரை. அதுக்கு ஒரு இனிப்பச்சட்டி போட்டுருக்கேன்.
ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். மூடி வைக்கணும், வதங்கட்டு பார்க்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருக்கனால 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது பார்த்து போட்டுக்கணும். காலிஃப்ளவர் பாதி வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் சாம்பார் பொடியும் சேர்த்து போட்டேன்னா வாசனையாக இருக்கும். ஏன்னா அதுலேயே ஜீரகம் இருக்குது, தனியா இருக்குது, எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் ஃப்ரை பண்ண சப்ஜிலாம். அதனால் இனிமேல் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாலும் சரி, வாழைக்காய் ஃப்ரை பண்ணாலும் சரி, வெண்டைக்காய் எல்லாத்துக்கும் நீங்கள் ரெட் சில்லியை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த சாம்பார் பொடியை போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்குங்க. இந்த சாம்பார் பொடியை வச்சு வத்த குழம்பும் நல்லாயிருக்கும், ரசமும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதை வச்சு பண்ணேன்னா ஆல் இன் ஒன் பொடின்னு அதையே எல்லாத்துக்கும் ஒரு பொடியை தயார் பண்ணி வச்சுனேன்னா எல்லாத்துக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப ஸ்டீம்லாம் இப்போ எடுத்து எவ்வளோ சூப்பராக க்ரீன் கலரில் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். வாசனை நல்லா கமகமன்னு வருது. நல்லா உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெயில் போட்டு பரட்டினா தான் உங்களுக்கு அந்த உதிரியாக வரும். அவ்வளோதான், நம்ம புதினா சாதம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் காலிஃப்ளவர் கறியும் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். புதினா சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை, இது தயிர் வெங்காயம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.